لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أنا دعوة إبراهيم وبشارة عيسى ورؤيا أمي، أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள் மீதும், குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எல்பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாகுக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்களில் மூன்றாவது மாதமாக இருக்கக்கூடிய ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாகவே உலகத்திலே எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது, எத்தனையோ குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இருக்கிற எதிர்பார்ப்புகளை மிஞ்சி விஞ்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபீஉல் மாதத்திலே, ரபீஉல் அவ்வல் மாதத்திலே, நபி அவர்களுடைய பிறப்பிலே தொடங்கி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை முழுமையாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வருகையை குறித்து முந்தைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருந்தது. முந்தைய நபிமார்கள் சொல்லி சென்றிருந்தார்கள். எல்லாவற்றையும் விட மேலாக நம்முடைய தந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களின் வருகையை குறித்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த செய்திகள் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கஅபத்துல்லாவை கட்டி முடித்தவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள்: ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். ரப்பனா, எங்களுடைய இறைவா, வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இந்த மனித சமுதாயத்திலிருந்தே எங்களுக்கு ஒரு நபியை நீ அனுப்பி வைப்பாயாக. யத்லு அலைஹிம் ஆயாத்திக, உன்னுடைய இறைமறை வசனங்களை அவர்கள் ஓதி காட்டுவார்கள் மக்களுக்கு. வயுஸக்கீஹிம், இன்னும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். அவர்களிடத்து இருக்கிற கரைகளை, குறைகளை, அவர்களிடத்து இருக்கக்கூடிய தீய குணங்களை எடுத்து சொல்லி அவர்களிடமிருந்து அப்புறப்படுத்துவார்கள். வல் ஹிக்மத, அவர்களுக்கு தேவையான ஞானங்களை கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லி அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது கஅபத்துல்லாவை கட்டி முடித்தார்களோ அப்போதே அங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அந்த துஆவையும் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். கஅபத்துல்லாவை கட்டி முடித்த அந்த பணியை ஏற்றுக்கொள்வதற்காகவும் பிரார்த்தனை செய்தார்கள். அதையும் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா
உன்னுடைய பணியை உன்னுடைய கட்டளைக்கு உட்பட்டு நானும் இஸ்மாயிலுமாக சேர்ந்து இங்கே காபத்துல்லாவை சிதிலமடைந்திருந்த அந்த காபத்துல்லாவை நாங்கள் இப்போது சரியாக அமைத்திருக்கிறோம். தகப்பல் மின்னா, எங்களிடமிருந்து இந்த பணியை நீ அங்கீகரிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்த. அதை தொடர்ந்து இந்த மக்களை அப்படியே நீ விட்டு விடாதே. நான் நபியாக இருக்கிறேன், எனக்கு பின்னர் வரக்கூடிய சமூகத்திற்கு உன்னை பற்றி சொல்வதற்கான ஒரு நபி வர வேண்டும். அந்த நபியும் என்னுடைய வம்சத்திலே இருந்தே வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகன்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று 2 மகன்கள். அதிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வம்ச தொடர் வழியாக நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சேருகிறார்கள் என்று வரலாறிலே நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தருவதற்கு முன்னரே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த என்னுடைய உம்மத்திலே இருந்து, என்னுடைய குடும்பத்திலே இருந்து பிற்காலத்திலே மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தூதரை நீ அனுப்பி வைப்பாயாக என்று அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்த செய்தியை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கருத்தை உண்மைப்படுத்தும் விதமாக அங்கே சொன்னார்கள், ஆனா தஅவத் இப்ராஹிம், நான் யார் தெரியுமா? பின்னர் நபியாக ஆனதற்கு பின்னர் ஒரு நேரத்திலே மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், ஆனா தஅவத் இப்ராஹிம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பிரார்த்தனையினுடைய துஆவினுடைய வெளிப்பாடாக இருக்கிறேன். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் என்று எப்போது அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்களோ அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்து அவர்களுடைய வம்சத்திலே இருந்து, அவர்களுடைய சந்ததிகளில் இருந்து என்னை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கே வஹீன் மூலமாக சொல்லி காட்டியிருந்தான். அதைத்தான் ஆனா தஅவத் இப்ராஹிம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த நபி மொழியிலே நபி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், வ பஷாரத்து ஈசா, என்னை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் சொல்லவில்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்னை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். யா பனி இஸ்ராயில், அந்த தன் சமூக மக்களை நோக்கி சொல்கிறார்கள், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். முஸத்திகல் லிமா பைன யதைய மினத் தௌராத், உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தௌராத் என்ற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய நபியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஓ முபஷிரன், இன்னும் ஒரு சுப செய்தியை சொல்வதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட சுப செய்தி? பி ரசூலின், ஒரு தூதரை குறித்த சுப செய்தி. நானும் அல்லாஹுடைய நபியாக இருக்கிறேன், எனக்கு பின்னர் வரக்கூடிய ஒரு நபியை குறித்த ஒரு சுப செய்தியையும் ஒரு முன் அறிவிப்பையும் நான் செய்வதற்காக அந்த பணியையும் அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான் என்கிற செய்தியை அங்கே சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு பின்னர் ஒரு நபி வருவார், நான் அல்லாஹுடைய தூதராக இருப்பதை போன்று எனக்கு பின்னர் ஒரு தூதர் வருவார். இஸ்முஹு அஹ்மத், அவர்களுடைய பெயர் அஹ்மத் என்று இருக்கும் என்று அங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வருகையை குறித்து அங்கே பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்லி சென்ற செய்திகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் தான் நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த வீட்டிலே உள்ளவர்களுக்கு சந்தோஷம், எதிர்பார்ப்பாக இருக்கும். அந்த சமூகத்திலே உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கும், அந்த நாட்டிலே உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த அனைத்தையும் மிஞ்சுகிற அமைப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பு என்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய வைத்த அந்த அமைப்பிலே முன் வேதங்களிலே தொடங்கி நபிமார்கள் உட்பட அத்தனை பேரும் முஹம்மது என்ற ஒரு மனிதர் வருவார், கடைசி நபி வருவார், அவருடைய பெயர் இப்படி இருக்கும், அவருடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கும், அவரிடத்தில் என்னென்ன தன்மைகள் இருக்கும் என்பதை குறித்தெல்லாம் ஒரு குழந்தைக்கு சொன்ன அந்த வரலாறு என்பது அது நம்முடைய நபியாகிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் அந்த சிறப்பை, அந்த உயர்வை, அந்த கண்ணியத்தை வழங்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிமார்கள் வருகிற போது அவர்கள் வந்ததற்கு பின்னர் தான் அவர்கள் நபியாக ஆக்கப்படுகிற செய்தியே அவர்களுக்கு தெரியும். ஆனால் நபி அவர்களை பொறுத்தளவிற்கு அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கப்படுவதற்கு முன்னரே அவர்கள் நபியாக ஆக்கப்படுவார்கள் என்கிற செய்தி சொல்லப்பட்டு அவைகள் அனைத்தும் நடைபெற்றிருக்கிறது என்பது நமக்கு மிகவும் வியப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பை குறித்த ஏராளமான செய்திகள் வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் வருகை தந்தார்கள், சத்திய கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அன்றைக்கு இருந்தவர்கள் அவர்களின் மூலமாக, அவர்களுக்கு பிடிக்காதவர்களின் மூலமாக விமர்சனம் செய்யப்பட்டார்கள். அத்தனையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலே இருந்து அத்தனை உதவிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எப்போதெல்லாம் அசத்தியவாதிகளின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தொல்லைகள் கொடுக்கப்பட்டதோ, துன்பங்கள் கொடுக்கப்பட்டதோ, துயரங்கள் கொடுக்கப்பட்டதோ, அத்தனை நேரங்களிலும் இறைவனுடைய உதவி சில நேரங்களில் நேரடியாக, சில நேரங்களில் மறைமுகமாக என்று அல்லாஹுடைய உதவி நபி அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. அதன் காரணமாக அதற்கான ரகசியம் என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ் சொன்னதை அப்படியே செயல்படுத்தினார்கள். வஹீலே எதை அவர்களுக்கு சொல்லப்படுகிறதோ, எதை அவர்களுக்கு அங்கே வழங்கப்படுகிறதோ அதிலே சிறிதும் பிசகாமல், ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல், கூடுதல் குறைவு இல்லாமல் அப்படியே அதை நடைமுறைப்படுத்தினார்கள், நெறிமுறைப்படுத்தினார்கள். அங்கே அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒரு நேரத்திலே பிறப்பினுடைய செய்திகளை எடுத்து பார்த்தால் அவர்களை வாழ்த்துவதற்கு அங்கே முடியாமல் மனிதர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மூடி வைத்து விடுவார்கள். அல்லது பிறப்பினுடைய காரியங்கள் அதிசயமாக இருக்கும் அவருடைய செயல்பாடுகளால் புகழ வேண்டும் என்று நினைப்பார்கள். அவருடைய இளமை பருவத்தையோ முதுமை பருவத்தையோ எடுத்து பார்க்கிற போது இவரை போய் நாம் பாராட்டுவதா என்று அங்கே அந்த மனிதருடைய பாராட்டுகிற விஷயத்திலே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அமர்ந்து விடக்கூட சூழல் என்பது எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தளவிற்கு அவர்களுடைய வரலாறுகளை படிக்கிற யாரும் அவர்களை புகழாமல் இருந்ததில்லை. எல்லோரும் புகழ்கிறார்கள். நாம் சார்ந்திருக்கிற சமூகத்தை சார்ந்தவர்களும் புகழ்கிறார்கள். நம்மை சாராத சகோதர சமயத்தை சார்ந்தவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளை, நபி அவர்களுடைய அந்த தூர நோக்கு சிந்தனையோடு செயல்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் உற்று நோக்கிவிட்டு அவர்களும் நபி அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே இப்படி ஒரு சிறப்பு என்பது நம்முடைய முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எந்த தலைவருக்கும் அங்கே கிடைக்கவில்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன அதிசயம் தெரியுமா? ஒரு மனிதரை பற்றி ஒரு நாள் பேசலாம், 2 நாள் பேசலாம், விட்டால் ஒரு வாரம் பேசலாம். ஆனால் இது காலங்களை கடந்து, ஆண்டுகளை கடந்து, நூற்றாண்டுகளை கடந்து, 1446 ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் நபி அவர்கள் பிறந்தார்கள். பிறக்கும் போது அவர்கள் இப்படி இருந்தார்கள், பிறந்ததற்கு பிறகு இப்படி வளர்ந்தார்கள், சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள். வரலாறில் எந்த மாற்றமும் இல்லை. மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், கேட்பவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், சொல்பவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் விஷயமே தவிர நபி அவர்களுடைய வரலாறு முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே எந்த தலைவருடைய வரலாறும் இதே போன்ற அமைப்பிலே பாதுகாக்கப்பட்டது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே, நபியுடைய தாடியிலே எத்தனை நரைமுடிகள் இருந்தது ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற போது அவர்களுடைய வாயிலே இருந்து எத்தனை முறைகள் அந்த வார்த்தைகளை உச்சரித்தார்கள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை எப்படி இருந்தது, மற்றவர்களிடத்தில் எப்படி பேசினார்கள், கொடுக்கல் வாங்கலிலே எப்படி நடந்து கொண்டார்கள், அத்தனை செய்திகளும் பிறப்பிற்கு முன்னர் துவங்கி அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் பதிவு செய்யப்பட்டு
எழுதப்பட்டு எந்த விதமான மாற்றமும் இல்லாமல், சில நேரங்களிலே வரலாறுகள் என்பது மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மாற்றப்படாத ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாறாக மாத்திரம்தான் இருக்கும் என்பதிலும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. சில நேரங்களில் வரலாறுகளை அங்கே தொகுக்கிற போது இந்த செய்திகளை எல்லாம் பொதுவெளியிலே சொல்லப்பட்டால் இந்த தலைவரை மக்கள் மதிக்கிற அந்த மனோபக்குவம் குறைந்துவிடும் என்பதற்காக சில செய்திகளை இருட்டடிப்பு செய்யப்படும், சில செய்திகளை சொருகப்படும். ஆனால் இந்த இரண்டிற்கும் அப்பாற்பட்ட வரலாறாகத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாறு அமைந்திருக்கிறது. காரணம், அதிலே அல்லாஹ்வுடைய உதவி என்பது இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் என்ற அல்லாஹ்வுடைய அந்த வசனத்திற்கு ஒப்ப நபி அவர்களுடைய வரலாறு இன்றைக்கும் அது முழுமையாக பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் கேள்விப்படுகிற போது நமக்கு சந்தேகம் வரலாம், இது குர்ஆனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, இது குர்ஆனை குறித்து அல்லாஹ் இறக்கிய வார்த்தை. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர, திக்ர் என்று சொன்னால் குர்ஆனுக்கு மறுபெயர் திக்ர் என்றும் இருக்கிறது. வ இன்னா லஹு லஹாஃபிலூன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோ இச்சைப்படி குர்ஆனுடைய வாசகங்களை அமைக்கவில்லை, நாம் தான் வஹியாக அனுப்பி வைத்திருக்கிறோம். வ இன்னா லஹு லஹாஃபிலூன், அந்த குர்ஆனுடைய வசனங்கள், எழுத்துக்கள், உச்சரிப்புகள், அமைப்புகள் மாறாத அமைப்பிலே நாமே அதை பாதுகாத்து வைக்கிறோம் என்று குர்ஆனுக்கு சொல்லப்பட்டதை நாம் எப்படி நபிக்கு பொருத்த முடியும் என்று சந்தேகம் நமக்கு வரலாம். நபியினுடைய வரலாறை நாம் எடுத்து பார்த்தால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, நபி அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். நபியினுடைய செயல்பாடு என்பது, நபியினுடைய குணம் என்பது, நபியினுடைய நடவடிக்கை என்பது அது குர்ஆனாகவே இருந்தது. குர்ஆனிலே எதை அல்லாஹ் ஏவி இருக்கிறானோ அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள், செய்தார்கள். குர்ஆனிலே எதை அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதை அவர்கள் செய்யவே இல்லை, அதன் பக்கம் நெருங்கவே இல்லை. எனவே குர்ஆனுக்கு எப்படி அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கி இருக்கிறானோ அதே போன்று குர்ஆனை வாழ்க்கை வழிமுறையாக அதற்கு வடிவம் கொடுத்து சென்ற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வாழ்க்கை வரலாறுக்கும் எந்த விதமான மாற்றங்களும் செய்யப்படாமல், ஒரு பாதுகாப்பை அதிலே சொருகப்படாமல், சேர்க்கப்படாமல், அதில் உள்ள செய்திகள் நீக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறிலே ஏராளமான திருத்தங்கள் செய்யப்பட்டு விட்டது, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறிலே இது போன்ற எந்த சூழலும் இனி நாம் இருக்கிற இந்த காலம் வரைக்கும் ஏற்படவில்லை, இனி கியாமத் வரைக்கும் அது ஏற்படாது. காரணம், குர்ஆனுடைய வழிகாட்டியாக அவர்கள் வாழ்ந்து சென்றதன் காரணமாக. குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பதை போன்று நபியினுடைய வாழ்க்கையையும் வரலாறையும் அல்லாஹ் உலமாக்களின் மூலமாக, வரலாறுகளின் மூலமாக, மற்ற விஷயங்களின் மூலமாக, அவைகளை எழுத்தின் மூலமாக, பேச்சின் மூலமாக கியாமத் நாள் வரைக்கும் எந்த விதமான மாறுதல்களுக்கும் இடமில்லாமல் பாதுகாத்து கொண்டே வைத்திருக்கிறான் என்கிற அந்த சிறப்பும் நம்முடைய நபியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பது கூடுதல் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் நபி அவர்களை குறித்து சொல்கிறார்கள். பெர்னாட் ஷா இப்படி சொல்கிறார், நபியினுடைய குணநலன்கள் அவை என்னை மிகவும் கவர்ந்து விட்டது என்று அவர் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல் வாங்கலிலே நடந்து கொள்கிற முறைகள், ஏழைகளிடத்திலே பணக்காரர்கள் என்ற ஏற்ற இரக்கம் இல்லாமல், வித்தியாசம் இல்லாமல் அனைவரிடத்திலும் சமமாக பழகுகிற அந்த குணாதிசயம் என்னை கவர்ந்து விட்டது என்று பெர்னாட் ஷா சொல்லி இருக்கிறார். அதே போன்றுதான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் அவர்களிடத்திலே இரண்டு செய்திகள் இருந்தது. ஒன்று, நபியிடத்திலே உறுதி இருந்தது, இன்னொன்று ஊக்கம் இருந்தது. நபியிடத்தில் இருந்த உறுதியும் ஊக்கமும் தான் அவர்களை சமூகத்திலே உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறது. எல்லா தலைவர்களும் அவர்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். புகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு அவர்கள் வருவதற்கான மிக முக்கியமான
உயர்வான படித்தரம். அதற்கான காரணம் என்னவென்றால் அவர்களிடத்திலே இந்த இரண்டும் இருந்ததுதான் இந்த உயர்நிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் வில்லியம் மூர் அவர் சொல்கிறார், இறை உதவி தனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விமர்சனம் செய்பவர்கள் செய்யட்டும், தனக்கு தொல்லைகள் தருபவர்கள் தயாராகட்டும், எத்தனை பேர் எதிரிகள் வந்தாலும் அவர்களை எதிர்ப்பதற்கு நான் தயார் என்கிற அந்த தைரியம் அவர்களிடத்திலே இருந்தது. எனக்கு இறைவனுடைய உதவி, அந்த ஒருவனுடைய உதவி மட்டும் இருந்தால் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களை நான் சமாளித்து விடுவேன், அவர்களை வென்று விடுவேன் என்கிற அந்த மன உறுதி அவர்களிடத்திலே, இறை நம்பிக்கை, இறைவனுடைய உதவி எனக்கு கிடைத்தே தீரும் என்கிற அந்த நம்பிக்கை அவர்களிடத்திலே இருந்ததுதான் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது என்று அவர் சொல்லித் தருகிறார். அதே போன்றுதான் அறம் செய்வதை பற்றி ஏறி யாரும் இந்த உலகத்திலே சொல்லாத அளவிற்கு இந்த திட்டவட்டமாக தெளிவாக யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாது, எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், அண்டை வீட்டார்களுக்கு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா, அண்டை வீட்டார்கள் என்றால் யார், எத்தனை வீடுகள் வரைக்கும் அண்டை வீட்டார்கள் என்றெல்லாம் தெளிவாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அறம் செய்வதற்கு, அறத்தை பெறுவதற்கு யார் தயாரானவர்கள், நீ கொடு என்று மட்டும் சொல்லவில்லை, யாருக்கு கொடுப்பது, எவ்வளவு கொடுப்பது என்பதையும் அல்லாஹுடைய அந்த உதவியின் மூலமாக தெளிவாக இந்த சமூகத்திற்கு அவர்கள் சொல்லி சென்றது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று ஒரு மாற்று மதத்தை சார்ந்த, சகோதர சமயத்தை சார்ந்த ஒரு தலைவர் சொல்கிறார் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் நமக்கு சொல்ல வருகிற செய்திகள் இதுதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை இன்றைக்கு நாம் படிக்கிறோமோ இல்லையோ, நம்மை சார்ந்து இருக்காத வெளியில இருப்பவர்கள் நபியினுடைய பிறப்பிலே தொடங்கி அத்தனையும் அவர்கள் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான். இந்த கருத்துக்கள் அனைத்தும் சாதாரணமாக சொல்லப்பட்டதல்ல, அத்தனையும் படித்து முடித்து விட்டு சொல்லப்பட்ட இந்த செய்திகள் நமக்கு சொல்ல வருகிற சுருக்கமான செய்தி, நபியினுடைய சமூகத்தை, உம்மத்திலே இருக்கக்கூடிய நாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற மிக முக்கியமான செய்திகளையாவது நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் இந்த வரலாற்றை நாம் அடுத்த சமூகத்திற்கு, அடுத்த கட்ட நம்முடைய சந்ததிகளுக்கு கொண்டு போய் பாதுகாப்பாக கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்பதற்காக மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் இன்றைக்கு நபியினுடைய வரலாறுகளை படித்திருக்கிற இந்த நேரத்திலே நாம் எத்தனை முறைகள் நபியினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள விஷயங்களை, அந்த புத்தகங்களை, அந்த செய்திகளை நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் என்பதை நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு குறளிலே, திருக்குறளிலே இப்படி சொல்லப்படுவதுண்டு, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இந்த குறள் உலகத்திலே யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்றிலும் பொருந்தி போகக்கூடிய அமைப்பிலே சொன்னதை சொன்னபடி, செய்வதை செய்தபடி, அங்கே முழுமையாக சொன்னதைகள் அனைத்தையும் நிறைவேற்றிய ஒரே ஒரு தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்கிற அந்த உண்மையையும் இந்த திருக்குறளை நாம் படிக்கிற போது நமக்கு புரிய வைக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்றால் அந்த செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்காக, நடைமுறைப்படுத்துவதற்காக எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நபியினுடைய வரலாறுகளை முழுமையாவது என்னுடைய வாழ்நாளிலே ஒரு தடவையாவது நபியினுடைய பிறப்பிலே இருந்து அவர்கள் இறப்பு வரைக்கும் உள்ள செய்திகளை நான் புத்தகங்களையோ அல்லது பயான்களையோ நான் கேட்டு தெரிந்து கொள்வேன் என்கிற சங்கல்பத்தோடு நாம் இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வளவு சிறப்பு மிக்க நபியை நமக்கு வழிகாட்டியாக கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மிகச்சிறந்த கைமாறு, அவர்கள் காட்டி தந்த, அவர்கள் நம்மை சுட்டி காட்டிய அந்த வழிமுறைகளின்படி நடப்பதுதான் அவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய கைமாறாக இருக்கும். அல்லாஹும் அதைத்தான் குர்ஆனிலே சொல்கிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். உபகாரத்திற்கு உபகாரத்தை தவிர வேறு கூலியாக இருக்க முடியாது. மற்ற நபிமார்களில் உம்மத்தினர்களுக்கு கிடைக்காத அந்த நபி வழிகாட்டி நமக்கு நபியாக அல்லாஹ் நமக்கு கேட்காமலே கொடுத்திருக்கிறான். எனவே அந்த நபியினுடைய வரலாறுகளை படித்து தெரிந்து அந்த வழிமுறைகளை படி நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய குணங்களை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கான சூழ்நிலைகளை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் தொழுவோம்.